கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 4:7, ரோமன்ஸ் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். என்ன? அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மூடப்பட்டது, அவர்கள் பாக்கியவான்கள். எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? தாவீதினுடைய காரியத்தை சொல்கிறாரு. இந்த 7வது வசனமும் 8வது வசனமும் தாவீது சொன்னது எங்க 32வது சங்கீதத்தில் பார்க்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அதே மாதிரி 85வது சங்கீதத்தில் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அப்போ என்ன, இங்கே கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுது? அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக, அவங்க பாவத்தினால் வரக்கூடிய அந்த குற்ற உணர்வு எடுக்கப்படுகிறது. அவங்க செய்த குற்றம் இதற்கு முன்பாக குற்றம் செய்யாதது போல, அதே போல் அவங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுறாரு? அவர் முழுவதுமாக மூடக்கூடியதாக. எது? கர்த்தருடைய இரக்கம் எப்படி நடந்தது? கர்த்தருடைய இரக்கம் எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அது மூடப்பட்டதை நம்ம பார்க்கக்கூடியது. அவர் முழுமையான ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடியவரா. அது கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம் போல ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அது சொல்லும்போது, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? எப்படி? உம்மை போல மன்னிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாது. உமக்கு தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். என்ன, நம்ம மேலே அவர் அப்படி கோபம் வைக்காமல் அவ்வளவு நம்ம மேலே ஒரு கிருபை செய்யக்கூடிய ஒரு ஆளா, அந்த அளவிற்கு ஒரு நல்ல தெய்வம் வேற யாருமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு மன்னிக்கக்கூடியது ஒரு தேவன்கிட்டருந்து வரக்கூடியதை ஒழிய ஒரு மனுஷன்கிட்டருந்து வரக்கூடிய அச்சீவ்மெண்ட், மனுஷன் செய்யக்கூடிய ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஏன்னா ஒரு பாவ மன்னிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது கர்த்தருடைய கிருபையிலிருந்து வரக்கூடியது. அது என்ன கிடையாதுன்னா, நம்ம நெறியான வாழ்க்கையில் பூரணமாக வாழ்வது அல்ல. காரணம், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மூடுகிறார். அதை கண்டுகொள்ளாமல் இல்லை, அதை அதிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளக்கூடியதாக. அப்போ என்னென்னா, ஒரு உண்மையான சந்தோஷம், ஒரு உண்மையான சமாதானம் எதில் வருது? அது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்மளுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நமக்கு முழுமையான ஒரு பாவ மன்னிப்பு உண்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுது? நமக்கு ஒரு மகா பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பாக்கியவான்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒரு குற்றம் செய்து அந்த குற்றத்தினால ஒரு நீதிபதி முன்னாடி நின்று அந்த நீதிபதி உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறார். உங்களுக்கு 40 கசையடி கொடுக்கணும், இல்லை உங்களை சாகிற வரைக்கும் அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அவ்வளோ பெரிய தண்டனை வரும்போது, ஆஹா என் மேலே தண்டனை வரப்போகுதுன்னு சொல்லும்போது அவரே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. ஒரு சம்பவம், ஒரு நீதிபதி கோர்ட்டில் இருக்கிறாரு. அவர் அவருடைய பிள்ளை காரை ஓட்டி ஒருத்தவங்கள காரை அடித்து அவங்க செத்து போயிடுறாங்க. இப்போ அவன் வந்த உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் பையன் பார்க்குறான், ஆஹா எங்கள் அப்பா தான் நீதிபதி, அதனால் எனக்கு எல்லாம் போயிடும், இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அப்போ சொல்கிறாரு, இல்லை, இந்த குற்றம் செய்த இந்த பையனை நீங்கள் அவனுக்கு $100,000 அவனுக்கு அதுக்கான அபராதம் கட்டணும். அதே சமயத்தில் அதை கட்ட முடியலன்னா அவனுக்கு ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை வைக்கணும்னு சொல்லும்போது அவன் அப்பா அப்படின்னு கதறி அழும்போது அவர் சொல்கிறாரு, இதுதான் நீதி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம், கோர்ட் முடிஞ்சதும் அவரே கீழே இறங்கி தன்னுடைய பணத்திலேருந்து மொத்த காசையும் கொடுத்து மகனை மீட்டு கொள்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மகனுக்கு நான் இப்போ குற்றமற்றவனா? ஏன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நான் பாக்கியவான்னு சொல்லும்போது
அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய தகப்பனுடைய இரக்கத்தையும் தன் தகப்பனுடைய நீதியும் தன் தகப்பனுடைய அன்பையும் எவ்வளவு போற்றக்கூடியவனாக இருப்பான். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதே, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதே, நம்ம அந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே. எங்களுடைய அச்சீவ்மெண்ட் இல்லை ஆண்டவரே, அது உம்முடைய சுத்த இரக்கம் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மக்களா நாங்கள் கிருபையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவ மன்னிப்பை ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் மற்றவர்களுக்கும் அந்த இரக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா ஆண்டவரே, நாங்கள் அப்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.